Chai with Chitra. தமிழ்ல வந்து நான் இது பண்ணேன், முஸ்தபா பண்ணேன், அரவிந்த் ராஜ் சார் படம், நெப்போலியன் சார். அதுக்கப்புறமா நான் பண்ணியிருந்தேன் ஹரிஹரபுத்திரன் சொல்லிட்டு ஒரு ஐயப்ப சுவாமி படம், அது பண்ணியிருந்தேன். மனசே மௌனமான ஒரு படம் ஹீரோயினா. அப்புறம் உன்னை கண் தேடுது உதயாவோட படம் பண்ணேன். ஒயிலாட்ட மார் சுந்தரராஜன் சார். அது வந்து எனக்கு என்னன்னா இட் வாஸ் லைக் அந்த பொள்ளாச்சி எனக்கு என்னமோ லைக் எப்போ தான் சென்னை போவோன்னு ஒரு ஃபீலிங். பட் கம்ஃபர்ட் ஜோனில் ஒர்க் பண்ண வச்சார். நான் அந்த காலத்தில் வி டென்ட் ஹேவ் கோசி கேரவன்ஸ் ஆர் வாட் எவர், மலை பிரதேசம்னா அந்த வெயில் கீழ் அது எல்லாமே. பட் இவர் சிரிக்க வச்சே வேலை வாங்கிடுவார். ஜோக் சொல்லி சொல்லி அவர் சொல்கிற ஜோக்கில் இந்த டென்ஷன்லாம் நமக்கு தெரியாது. நெப்போலியன் சாரோட நடிச்சது ஒரு குடும்பமாகவே போச்சுங்க. ஏன்னா லக்ஷ்மி அம்மா, நான், நெப்போலியன் சார், அந்த ஆர்த்தி கணேஷ் என் தம்பி. ஸோ அந்த குடும்ப பாங்காகவே ஃபுல்லாகவே ஒவ்வொரு சீனுக்கும் எல்லாருமே கும்பலாக இருப்போம். ஸோ எல்லாம் ஒவ்வொருத்தர் சாப்பிட்டீங்களா, ஒவ்வொருத்தர் தலை வலிச்சா கூட உங்களுக்கு தலை வலிக்குதா, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அது ஃபுல்லாகவே ஒரு ஃபேமிலி இது மாதிரி போயிடுச்சு. இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர். தமிழில் பல படங்கள் நடித்தாலும் முக்கியமான கதாநாயகர்களோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையலை. சரி, நம்ம முயற்சி பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே வந்து கிளாமர் ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. நான் வந்த பீரியட் எப்படி ஆயிடுச்சுனாக்கா ஹீரோயினே கிளாமர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுராதா அக்கா, சில்க் சுமிதா எல்லாருமே இருந்தாங்க. ஸோ ஹீரோயின்ஸ் அவங்க வேலையை பார்த்தாங்க. நாங்கள் வந்த பீரியடில் நாங்களே பண்ணணுன்னு ஒரு இது இருந்துச்சு. எங்களுக்கு அப்புறம் வந்து செட்டு பொழிச்சிக்கிட்டாங்க. தேவியானி, சிவலக்ஷ்மிலாம் எங்களுக்கு அப்புறம் வந்தவங்க. ஸோ எங்கள் இதில் வந்து ஐ குடன்ட் கண்டினியூஸ் ஹீரோயின். இந்த டேடி போடுற கண்டிஷன்ஸுக்கு கச்சை கட்டணும்னுவாங்க, ஸ்விம்மிங் காஸ்டியூம்னுவாங்க, உடனே நோன்றும். இன்ஃபேக்ட் ரசிகன் படத்தில் நான் தான் ஹீரோயின். இந்த ஜில்லன நீர் தொழி தொட்டு அந்த சாங் இருக்குது. ஸோ பண்ண மாட்டேன்ட்டேன். விஜய் ஜோடியா அதே மாதிரி நாளைய தீர்ப்பு விஜய் ஜோடியா ஃபர்ஸ்ட் படம் வருது. அதில் லிப் டு லிப் கிசிங் ஷாட் இருந்துச்சு. ஸோ எனக்கு பதில் கீர்த்தனா தான் பண்ணாங்க. இந்த மாதிரி பல படங்கள் எனக்கு போயிடுச்சு. மறி குழந்தை நான் பண்ண வேண்டிய படம். பட் அதில் ஏதோ ஒரு ரேப் சீன் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ ஃபைல் ஐஸ்வர்யா பண்ணாங்க அது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் நிறைய தமிழ் படம் விட்டுருக்கேன். தெலுங்கில் வந்து எனக்கு நல்ல ஒரு இது கிடச்சி. ஏன்னா தெலுங்கில் நான் போகும்போது வந்து அந்த சப்ஜெக்ட் வாஸ் நாட் அ மச் ஆஃப் கிளாமா. பிராணதாத்தா அந்த அசாஜுராலு பானுமதி அம்மா படமும் தெலுங்கில் வந்துச்சு. பிராணதாத்தா ஹரிஷ் ஹீரோ, நாகேஸ்வரராவ் காரு லக்ஷ்மி அம்மா அவங்க பொண்ணா. ஸோ நாகேஸ்வரராவ் காரோட நடிக்க முடிஞ்சிச்சு என்னால். தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். నీ పేరు జ్యోతి. జ్యోతి బాగుందా సార్? బాగుంది. அண்ட் அங்கே தான் நான் டான்ஸுக்கு எனக்கு வந்து ஒரு இது கிடச்சிது, அங்கீகாரம். என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு இதில் வந்து பிரபுதேவா மாஸ்டர், சுந்தரம் மாஸ்டர் 3 பேர் சேர்ந்து ஒரு சாங் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் 2 சாங்ஸ் கலா அக்கா பண்ணாங்க. ஸோ என்னன்னாக்கா இப்போ மெயின் சிகரங்க டான்ஸில் அவங்க எல்லாருமே அதில் ஒரு டான்ஸ் நல்ல பேர் எடுத்தேன். ஹரிஷ் ஆல்ரெடி பாம்பே ஹீரோ, கேட்கவே வேணாம், பின்னு பின்னுறது நான் பார்க்குறேன் யார் இறங்க ப்ராக்டிஸ் மேக்கப் அப்படின்னு போயிடுவார் அவர். அது நம்ம பார்த்து ஓகேனோன்னே ஃபைன் அவரும் வந்து செய்வோம். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். இட் வாஸ் கம்பேனியன்ஷிப் வித் ஹரிஷ் ஐ ரியலி லவ். ஏன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சி கூட கோஆப்ரேட்டிவாக ஒரு ஹீரோ வந்து ஹரிஷாக இருப்பார். ஏன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல அவர் தன்மை அதிகம். தெலுங்கு வந்து இந்த 2 ஃபிலிம்ஸ் தான் சார். வேற ஒன்று கண்டத்தில் ஒரே ஒரு படம் கட்சியாக நான் நடித்தேன். அது வந்து நம்ம மன்மதன் ரீமேக் கன்னடம். அதில் சிந்து துலானி கேரக்டர். ஹலோ மேடம், 1 kiss கொடு அவனுக்கு. அது நான் பண்ண காரணம் என்னன்னாக்கா எல்லாமே வந்து சாமில் கிளாமர் பண்ண வரலன்றாங்க. தமிழில் நான் செய்யவும் விருப்பப்படல. அதனால கண்டத்தில் நான் செஞ்சு காமிச்சேன். சிந்து துலானி பண்ண கேரக்டர் உங்களுக்கே தெரியும். ஸோ சேம் திங் ரீமேக்னும் போது பட் எல்லாருமே சொன்னாங்க சிந்து துலானிக்கு போல நீங்களே பண்ணுறீங்களா தமிழில் நல்லா இருந்தது. உங்களுடைய திருமண வாழ்க்கை வெற்றி பெறாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு ஆம்பளைங்களே ராசி இல்லைன்னு சொல்லணும், ஃப்ராங்காக சொல்ல போனேன். ஆமாங்க, ஏன்னா முதலில் கோணல் முற்றும் கோணல் மாதிரி கோணலாக போயிட்டே இருந்தது. நானும் நிப்பாட்டில் பாருங்களேன், என் தலையில தான் நான் இருக்குன்னு ஒன்று கொட்டணும் சொல்லுங்க. ஒரு வாட்டி போயிடுச்சு, அதோட விட வேண்டியது தானே. சரி ஒரு திருமணம் பண்ணி பார்க்கலாம், வேலைக்கு வேலை, அடுத்தது பண்ண வேலைக்கு வேலை, அவ்வளோதான். இப்போ நல்ல வேலை என் பையன் பிறந்தான், எடுத்து அடுத்ததுக்கு நான் அடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் சீரியஸ்லி. ஏன்னா இப்போ வந்து ஐ ஃபீல் ஐ வாஸ் ஹேவிங் சம் இன்செக்யூரிட்டி ப்ராப்ளமாக என்னவோ தெரியல. இன்னும் நிறைய பேர் ஒரு சூட்டுக்கு அப்புறம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு வாங்கல, அதுக்கப்புறம் they want try for getting married. பட் எனக்கு திருப்பி இந்த கஜினி முகமது படம் எடுத்தார்ல, அந்த மாதிரி திரும்பி நான் அட்டன் பண்ணி, பட் எனக்கு ராசி இல்லை. நான் அதை ஒத்துக்க வேண்டிய விஷயம். மற்றவங்களை கம்ப்ளைண்ட் சொல்கிறத விட எனக்கு அது ராசி இல்லை. சினிமாவில் நான் தடுக்கி விழுந்தாலே மலையாளத்தில் ஹிட் ஆகும். சில படங்கள் எனக்கு பிடிக்காது. நானே அந்த இன்டர்வல் வரைக்கும் எப்படா உட்காருதுன்னு, இன்டர்வெல்லாம் நல்லா இருந்துச்சு படம்னுவாங்க ப்ரிவியூலெல்லாம். இதுக்காகவே நம்ம ஹீரோயின் நம்ம போகக்கூடாதுன்னு நிறைய படங்கள் நானே தூங்கியிருக்கேன். பட் அந்த படங்கள்லாம் சூப்பர் ஹிட்டாக இருக்குது கேரளாவில்.
என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இது ஓடாதடி எனக்கு தெரியும் சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்னு வந்துடுது. பட் ஐ பி சிட்டிங் அண்ட் ப்ரேயிங் டு வர் கடவுளே ப்ளீஸ் படம் ஒரு ஆவரேஜாவது ஓடணும். மேடம் படம் ஹிட்டுன்னுவாங்க. சி தட் லக் இஸ் தேர் இன் தட் ஃபீல்ட். பட் கல்யாணத்தில் இல்லை, அது ஆசைப்படக்கூடாது. இது இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏங்கி பிரயோஜனம் இல்லை. வெற்றி பெறாததுக்கு ஒரே காரணம் எனக்கு ராசி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தான் வளைஞ்சு கொடுத்து போனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இதாகிடுது. எல்லாத்த விட எனக்கு சிமிலராக எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் நடந்து என்னன்னாக்கா, உலக கண்ணுக்கு ஒரு பொண்ணு அழகாக தெரிஞ்சானா புருஷன் கண்ணுக்கு குரங்கு மாதிரி தான் தெரியுவான்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், உலகத்தில் எல்லாரும் பார்த்து ஆஹா இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க ஓஹோ ஆஹானாக்கா, புருஷனுக்கு மற்ற பொண்ணுங்களை பார்த்தா தான் இன்ட்ரெஸ்ட், பொண்ணாட்டியை பார்த்து இன்ட்ரெஸ்ட் வர்றது. திஸ் ஜென்ரலி வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட். தட்ஸ் ஒன் ஜென்ரல் திங். ஏன்னா அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. சில நேரத்தில் பார்த்தாக்க ரொம்ப நல்லாவே இருக்க மாட்டாங்க கேர்ள்ஸ். புருஷங்கன்னா கல்யாணம் பண்ணி அவ்வளோ சின்சியராக கூடவே இருப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி இல்லை. உங்களுடைய திருமண வாழ்க்கை வெற்றி பெறாததுக்கு நீங்கள் நடிகையாக இருந்தது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாமா? ஏங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபாக போகணுன்னு தானங்க செட்டில் ஆகிறேன். திருப்பி தானங்க சினிமா என்னை இழுத்துக்குது உள்ள. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஐ திங்க் ஆஃப் பீங் அ ஹவுஸ் ஒய்ஃப் தான். 4 years after my first marriage I was a housewife. I mean, a housewife இல்லை, within my house only. Even though the husband was in charge, I was here only. But didn't work la. I had to come back. Ippovum didn't work. Single mother, I have to work. Got back. So it's like I wanted to be a housewife. Invariably அது எனக்கு நடக்கல. அதுக்கு ஆசைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. நம்ம ஏன்னா நானா ஆசைப்பட்டு யார்கிட்டையும் போய் சினிமா நடிச்சுக்கிட்டே இருப்பேன் எங்கேயும் கேட்கல. எனக்கு நடிப்பு போர் அடிக்கிற டைமில் தான் தாட் ஆஃப் கெட்டிங் மேரிட். ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கிடையாது. எனக்கு அம்மா அப்பா மாப்பிள்ளை நாங்கள் இவங்க பார்த்த மாப்பிள்ளை எல்லாம் பைபிள் ஜீசஸ் டோட்டலாக இன்டு ஹோலினஸ்ஸு. நம்ம ஒரு நடிகை வந்து டோட்டலி இன்டு ஹோலினஸ் போக முடியாது. லைஃப்பில் ஹோலியாக இருக்கலாம், பட் இட் டசன்ட் மீன் 24 hours ஜபம் தபம் கான் பி லைக் தட். அதனால ஒரு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணும்போது அது ஏற்றுக்கிட்டேன். அது வேறு வழி இல்லாமல் எடுத்துக்கிட்ட ஒரு ப்ரப்போசல். பட் அதுக்கப்புறம் நான் நிறைய படம் நடித்து போகிறோம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த முடிவுக்கு வரும்போது தான். ஏன்னா நான் அந்த பீரியடில் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று பீக்குக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ற வார்த்தை நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த என் செகண்ட் என்ட்ரி எந்த காலகட்டங்கள்லாம் இந்த பாபு அண்ணி பீரியட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காலகட்டங்கள் வந்தது. அந்த டைமில் தான் ஓவராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது இது எல்லாமே. ஸோ நானே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் நடித்தாலுமே முன்னுக்கு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் திரும்பினாலே அட்ஜஸ்ட்மெண்ட். ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்காத படத்தில் அமௌண்ட்டை எவ்வளோ தான் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி நடிச்சிடும். போனவொன்னே நான் வந்தவொன்னே கேட்பேன். அப்போ நான் வாங்கின சம்பளமே வேற ரேஞ்சு. இப்போ சொன்னால் ஓடி போயிடுவாங்க. வந்தவொன்னே கேட்பாங்க மேடம் இது இப்போ ஒரு ஆளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். நான் சொன்னேன் ஓகே அப்படியே 2 லட்ச ரூபாய் கம்மி பண்ணுறேன், பட் நோ அட்ஜஸ்ட்மெண்ட். எஸ் ஆர் நோ. இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பேசுறது. ஓகே இந்த பணத்துக்கு வரேன், பட் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி தான் நிறைய படம் நான் நடித்தேன். பட் இது ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடல. ஸோ ஐ தாட் பெட்டர் கெட் செட்டில்ட். எவ்வளோ நாளைக்கு இழுத்துக்கிட்டே போக முடியும். அதனால ஐ தாட் ஓகே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வந்து டாமினேட்டிங்காக அந்த பீரியடில் தான் வந்துச்சு. நான் அம்மா அப்பா அப்பா கூட ஷூட்டிங் வந்த போதெல்லாம் எனக்கு தெரியல. அது டேடி ஷூட்டிங் கூட வர நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஃபேஸ் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இவரோட இருந்தது தெரியும் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால யாருமே didn't come forward like that. அந்த ஃபேஸ் முடியும் போது தான் இதெல்லாம் எனக்கு தலை காட்ட ஆரம்பிச்சிச்சு. தட்ஸ் when I felt let's get settled. இந்த மாதிரி பிரச்சனைகள் மெஜாரிட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆமாம். இது வந்து ஆக்சுவலி இப்போ வந்து இருக்கிற சினிமா ரொம்ப ஈஸியாக இருக்குது. லைக் நோபடி இஸ் ஃபோர்ஸிங் எனிபடி. அவங்களா இஷ்டப்பட்டு அவங்களோட போகிறாங்க படங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த காலகட்டங்கள் இப்போ மோஸ்ட்லி இட்ஸ் கம் டு அன் எண்ட். அண்ட் தமிழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. இத்தனை படம் நடிச்ச ஆர்டிஸ்ட்னா வாங்க அம்மா உட்காருங்கம்மா, வாங்க மேடம் உட்காருங்க. அது அந்த ஒரு மரியாதை தமிழ் தெலுங்கு கன்னடத்துல எல்லாம் இருக்குது. சினிமா உலகத்தில் ஷர்மிளாவுக்கு நெருக்கமானவர்கள் யார் யார்? எனக்கு நெருக்கமான நண்பர்கள்னு சொல்லலாம், எனக்கு வெல்விஷரும் சொல்லலாம். உன்னிமேரி சேச்சி, தீபா ஆண்டி. ஆமாம், தீபா ஆண்டி நான் சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க ஹவுஸ் ஓனர் இருந்த மாதிரி நாங்கள் வீட்டில் நாங்கள் குடியிருந்திருக்கோம் டெனன்ஸாக. ஸோ அப்போ ஐ வாஸ் இன் 3rd standard. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக டச்சில் இருந்தோம். அண்ட் நான் சினிமா ஷூட்டிங் போகும்போது ஒரு நாள் பார்த்தாக்கா அவங்க வந்து நிற்கிறாங்க. ஜெயராம் சரோட 2வது படம் ஹீரோயின். ஸோ ஷீ டிட் அ கேரக்டர் இந்த மூவி. அதெல்லாம் தொடர்ச்சியாக எனக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது, டென்ஷன் ஆகும்போது பலம் கொடுத்து பேசுறது எல்லாமே அவங்க. இன்னைக்கும் தொடர்பு முந்தா நேற்று கூட பேசணும். அவங்க டோட்டலி ஹவுஸ் ஒய்ஃப் செட்டில் நல்லா இருக்காங்க. அவங்க சர்ச் போகிறாங்க, பிரார்த்திக்கிறாங்க, வராங்க. இல்லை வேறு அவங்க கிறிஸ்தவ பாஸ்டர்ன்ட்டாங்க. பாஸ்டர்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க கல்யாணம் ஆகி இப்போது பையன் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி குழந்தை இருக்காங்க. பேரன் பேத்தியெல்லாம் பேரன் எடுத்தாச்சு, பேத்தி இல்லை, ஒரே ஒரு பேரன். சர்ச்சுக்கு போகிறாங்க, போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. அவங்களுக்கு அதுவே போயிடுச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட் அதில் இருப்போது லைஃப்பில். பட் நான் ஐ எம் டெஸ்டிமனி கிவர் இன் சர்ச்சஸ். நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்குங்க நீங்கள் அது மாதிரினா. டெஸ்டிமனி கிவிங் இஸ் லைக் மை சர்வீஸ் டு காட்.
அதை நான் வந்து இதுவாக பண்ணுறேன். நான் ஒரு மனசு ரீதியாக பண்ணுறேன். அது வந்து ஒரு பணத்துக்காகவோ அதுக்காகவோ நான் பண்ணல. அந்த மாதிரி இன்னர் மோட்டிவ் ஒன்றும் கிடையாது. கடவுள் நமக்கு இவ்வளோ கொடுக்குறா, நம்ம திருப்பி ஏதாவது கொடுப்போம். பை த எண்ட் ஆஃப் த டே எனக்கு பெரிய ஹைட் கிடையாது. நான் சூப்பர் அழகி சூப்பர் ஃபிகர்லாம் சொல்ல மாட்டேன். என்னுடைய ஹைட்டுக்கு நான் இப்போ இருந்த அந்த குண்டான வெயிட்டுக்கு இத்தனை படம் ஹீரோயினாக முடிச்சு சக்ஸஸ் ஆயிருக்குன்னா டோட்டலாக பார்த்தா ஒன்று லக், இன்னொன்று கடவுள். கடவுள் நினச்சானா நான் ஒன்றுமே இல்லை. ஒரு நான் அந்த வந்த பீரியடில் ஐ குட் ஒன்லி பி அ கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஐ கான் பி அ பிக் ஹீரோயின். அது சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நான் கேரளாவில் வந்தேன்னா அது கடவுளுடைய அனுகிரகம். நிறைய பேருக்கு அது இல்லை. அதனால தான் என்னை விட அழகாக இருக்கிறவங்க, என்னை விட திறமையாக இருக்க நிறைய பேரால் இன்றைக்கி முன்னுக்கு வர முடியாத ஒரே காரணம் கடவுள் அதுக்கு மனசு வைக்கல, அவங்களுக்கு லக் இல்லை. நீங்கள் கதாநாயகா நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய சம்பளம் என்னவா இருந்தது? அப்போல்லாம் என்னங்க ஒரு 1.5 2 lakhs வர்றது பெரிய விஷயம். நான் கொஞ்சம் கொஞ்சம் கடைசியில் ஐ டுக் அரவுண்ட் 5.5 ஆல்மோஸ்ட் 6 lakhs. 6 lakhs வரைக்கும் நான் போயிருக்கேன். அவ்வளோ அதுதான் இந்த கோடிகள் கீடுகள்லாம் எங்களுக்கு கனவாக இருக்கா, அப்படின்னா வாங்குறாங்களா அப்படின்னு. என் ஃபஸ்ட்டு படம் கிழக்கே வரும் பாட்டுக்கு என்னுடைய சம்பளமே 50,000 ரூபாய். ஃபார் த என்டையர் மூவி 50,000 வாஸ் மை பேமெண்ட். இப்போ யோசனை பண்ணி பாருங்க. மோகன்லால் சாரோட நான் நடித்த ஃபஸ்ட்டு படம் மலையாள படத்தில் என்னுடைய 8 நாள் ஷூட்டிங் 15,000, ஜஸ்ட் 15 15,000 ரூபாய்க்கு நடித்த படம் அது. இப்போ யோசனை பண்ணி பார்த்தா மோகன்லால் சாருக்கு படத்தில் 15,000 ரூபாய் சம்பளம்னா எல்லாமே இப்போ அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த பணத்தை ஆசை கிடையாதுங்க. எனக்கு வந்து ஒரு சிம்பிள் நார்மல் லைஃப் ஐ லைக் டு லிவ். எனக்கு இந்த பியூட்டி பார்லர் ஜிம் இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் ஓவராக ஊரை சுற்றி பார்க்கணும், உலகத்தை சுற்றி பார்க்கணும், அந்த மாதிரி ஆசையும் எனக்கு கிடையாது. என்ன ஒன்று சாப்பிடுவேன், அது பயங்கர நான்வெஜ் ஈட்டம். ஸோ அதனால் ஈட்டிங்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க தவிர மற்றபடி என் ஹோம் பேர்ட். ஸோ எனக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கிடையாது. ஈஸி டு மேனேஜ் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் மலையாள படங்களில் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் ஷக்கீலாவுக்கும் எங்கே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது? ஆமாம், ஃபஸ்ட்டு கருத்து வேறுபாடில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அது நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் முடிஞ்சுது. நான் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஷக்கீலா கிட்ட, இந்த மாதிரிலாம் கேவலமாலாம் இந்த பொண்ணு நடிக்குது சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நடிக்கணும் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள பற்றி தப்பாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். இதை அவங்க படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு இன்ஷாலா மே அல்லா பிளஸ்ஸர், திருப்பி அவங்கள பற்றி மோசமாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்தேன். திருப்பி அவங்க மே காட் பிளஸ்ஸர், இந்த பொண்ணுக்கு வந்து பசி பிரச்சனை இல்லை, இந்த பண பிரச்சனை இல்லை, கடவுள் அப்படியே ஆசீர்வதிச்சுட்டு போட்டோம். இந்த பொண்ணு உண்மையிலே இப்படி பேசுதா, இல்லை எனக்கு நோஸ்கட் கொடுக்குதா, இல்லை இதுனா சாமியார் இப்பெல்லாம் பேச அப்படின்னு ரொம்ப இது இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டுடியோவில் விமேட்டோம். எனக்கும் ஷூட்டிங் அவங்களுக்கும் ஷூட்டிங், பக்கத்து பக்கத்து ரூம். என் ரூம் பூட்டி இருந்துச்சு, ரொம்ப நேரம் சாவி கொண்டு வரல, வெளில நின்றுருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தாரு, மேடம் நீங்கள் வேணா இந்த ரூமில் வந்து உட்காரலாம். ஓகே மேடம் இருக்காங்கன்னா பேர் சொல்லு. நான் போய் உட்காந்தேன். ஹலோ நான் ஹலோ ஐ எம் ஷக்கீலா. அது அப்போ தான் தெரியும் இவங்க தான் ஷக்கீலா. தெரியல. அவங்க கேட்குறாங்க, என் மேலே அப்படி என்ன உங்களுக்கு ஆத்திரம், ஏன் என்னை திட்டி திட்டி கொடுக்குறீங்க, உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்? அப்புறம் அவங்க ஃபேமிலி அவங்க கஷ்டம்லாம் சொன்னாங்க. ஸோ என் பேக்ரவுண்ட் வேறு. என் பேக்ரவுண்டில் நான் வந்து அந்த செல்வாக்கில் நான் அப்படி பேசினது தப்பு தான். ஸோ ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் ஹர். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என் கூட நின்றுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி எங்கள் டேடிக்கு செகண்ட் ஹார்ட் அட்டாக் வந்த போது ஐ வாஸ் ஷூட்டிங் இன் கேரளா. அப்போ ஐ வாஸ் நாட் ஹியர். அப்போது டோட்டலாக வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டது கொண்டுக்கிட்டது எல்லாமே அவங்க தான். அருமை. ஷிவாஸ். இதில் என்னன்னாக்கா எங்கள் அப்பாவுடைய அக்கா, மூத்த அக்கா அவங்கள மாதிரியே இருப்பாங்க, ஜெராக்ஸ். அதனால என் டேடிக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேர் லலிதா. எப்போவுமே அப்பா லலிதா அத்தை மாதிரியே இல்லை அவங்கள பார்க்க அப்படின்வாங்க. ஆமாம். ஸோ அந்த ஒரு இது இருந்தது, அந்த ஒரு அஃபெக்ஷன் இருந்தது. இன்னும் நிறைய பேருக்கு உதவி அவங்க பண்ணி நான் பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி இந்த இது எஜமான் படத்துலலாம் வருது இல்லை, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது எது இருந்தாலும் நான் இதை எடுத்து கொடுக்குறது, வளையல் எடுத்து கொடுக்குறது, அதே ஷீ யூஸ்ட் டு டூ. நிறைய ஏழைங்களுக்கு யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு போடாமல் அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப நல்ல சில விஷயங்கள் இருந்தது. யூ ஹேவ் டு பாயிண்ட் அவுட். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க தான தர்மம் பண்ணுறோம் அது இதுன்னு, சொல்லாமலே செஞ்சு விஷயம். நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை சரியாக நிர்வகிக்கலை அப்படின்னு சொல்லலாமா? எனக்கு ஆக்சுவலாக பண அருமையே எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுக்கல விஷயம் அதுதான். அப்பா கிட்டே நிறையவே இருந்துச்சு. அப்பாவுடைய அப்பா ஸ்டேட் பெட்ரோலஜிஸ்ட் குவைட். ஸோ அவங்கக்கிட்ட இல்லை குவைட் கேஷ் அது இது. அப்பாவும் பெரிய ஆள். ஸோ என் பணம் தேவையில்லை வீட்டுக்கு. என் பணம் தேவையில்லாதனால ஊதாரித்தனமாக என்னை செலவு பண்ணி வச்சிட்டாங்க. டீனேஜ் பொண்ணுக்கிட்ட அவங்க கையில் நிறைய பணம் வந்தால் என்னங்க செய்வோம்? ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவோம், சினிமாவுக்கு போவோம், கொள்வோம், இந்த ஜின்ஸாக ட்ரெஸ்ஸை வாங்குவோம். வாங்குகிற ட்ரெஸ்ஸே நீங்கள் மினிமம் 12,000 13,000 ட்ரெஸ். இது தேவையில்லாதது. இப்போ யோசனை பண்ணி பார்த்தா அந்த 12,000 13,000 என்னமோ செய்யலாமே. அது வந்து கஷ்டத்துலேருந்து வந்த நிறைய ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி செட்டில் ஆயிருக்காங்க. பங்களா காருன்னு வாங்கி செட்டில் ஆயிருக்காங்க. நம்ம நிறைய காசு இப்படி செலவு பண்ணிட்டோம். மட்டும் இல்லை, நம்ம லவ்வர்ஸும் நிறைய கொஞ்சம் அழிச்சிட்டாங்க. லவ் பண்ணும்போது முக்கால்வாசி
ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்காக அழிப்பாங்க, இங்கே நான் கொஞ்சம் அழிச்சிட்டேன், அவங்களுக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணியாச்சு. ஃபைனலாக டேடி கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அந்த டைமில் வந்து வீடு எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்பா டிசைட் பண்ணேன். ஏன்னா அப்பா நினச்சதுலாம் பணக்கார வீட்டு மாப்பிள்ள, பங்களா காரெலாம் இருக்கும். ஸோ அதனால நம்ம எதுக்கு வீடு வாங்குவானே அப்படின்னு அப்பாவும் அந்த ஒரு இதாக எடுத்து செய்யலை. நம்ம குழந்தைங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும், இட்ஸ் அ மஸ்ட்டு. அவன் நடிகை, நாளைக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லைன்னா அவள் என்ன பண்ணுவா, அதை பற்றிலாம் இல்லை. நம்ம பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்குவான்னு அவங்க கேரண்டியாக இருந்தாங்க. நான் அதில் மண்ணை தூவிட்டேன், டோட்டல் சொதப்பலாச்சு. ஸோ திஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பன். உங்களுடைய திரை வாழ்க்கையை இப்போ பின்னோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அம்மா அப்பா பேச்சை கேட்டிருக்கலாம், மம்மி டேடி பேச்சை கேட்டு சினிமாக்கே வராமல் இருந்திருக்கலாம். இல்லை அம்மா அப்பா பேச்சை மீறி சினிமாவில் ஃபுல் கவனத்தில் செலுத்தி கொஞ்சம் கிளாமராக நடிச்சிருந்துருக்கலாம். அப்போ நான் முன்னுக்கு வந்திருப்பேன். இது வந்து ரெண்டும் கெட்ட லைஃபாக போச்சு. ஒரு நடிகாவும் இல்லாமல் ஒரு நார்மலான கேர்ளாகவும் இல்லாத ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். மம்மி டேடி பேச்சை கேட்டு அவங்க சொன்ன மாதிரி மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி அப்படியே ஹோம்லி லைஃப்க்கு போயிருந்துருக்கலாம். இன்னும் நடிகையாக இருந்துட்டு ஒரு ஹோம்லி லைஃப்குள்ளே நம்ம போக ட்ரை பண்ணால் நமக்கு அந்த லக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது. நிறைய நடிகைகள் நான் பார்த்துருக்கேன். 1-2 பேர் நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நடு ரோட்டுக்கு வந்தவங்க இருக்காங்க. ஸோ நம்ம அந்த லிஸ்ட்டில் சேர்ற மாதிரி இருக்கும். உங்களை போன்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வாய்ப்புகள் தேடி வருதா, இல்லை நீங்கள் வாய்ப்பு தேடி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னும் இருக்கா? இல்லை, குணச்சித்திர நடிகையாக உண்மையிலே சொல்லப்போ நான் தேடிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி வாய்ப்பு வரது வந்து எப்போவாது ஒன்று வருது. ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாமே லேடிஸே இல்லை. அதுவும் நான் பர்டிகுலராக எதுவுமே கேட்கறது இல்லை. இப்போ சுவாமோட்டோன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதில் வில்லி டோட்டலாக வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு ரொம்ப பேட் வலிக்கு கொண்டு போகிற ஒரு லேடி. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோலோகாஸ்ட் படம் நன், சர்ச் நன். இதில் ரோபோ சங்கர் படம் அம்பி வருது. அதில் அம்பி வந்து ரோபோ சங்கருடைய அக்கா. இதில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு படத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்மிகாவுடைய அம்மா. ஸோ எது வருதோ நான் எடுத்து செய்கிறேன். ஐ எம் நாட் செலக்டிவ். அம்மா ரோல் தான் வேணும், இது தான் வேணும், அது தான் வேணும். சம்திங் விச் இஸ் லெஸ் கிளாமரஸ். ஏன்னா சின்னதுலேருந்து கிளாமர் பந்தில்லை, கிளாமரை தூண்டி விடுற கேரக்டராக இருக்கலாம். பட் என்னுடைய காஸ்டியூம்ஸ் ட்ரெஸ்ஸிங் நீட்டாக இருக்கும். இப்போ ஃபார் உயிர் சங்கீதா மாதிரி கூட ஒரு கேரக்டர் செய்யலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அதில் அவங்க எக்ஸ்போஷராக எதுவுமே பண்ணது கிடையாது. ஆர் பேசிக்லி ஐ லைக் டு பி படையப்பா ரம்யா கிருஷ்ணா ஆர் பாகுபலி ரம்யா கிருஷ்ணா. தட்ஸ் மை பேஷன். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரணும், செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஷர்மிளாவுக்கு ரொம்ப பிடித்த நடிகைகள் யார்? எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் வாஸ் ராதா. ராதா அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்னதுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் தென் இப்போ ஐ ஸ்டார்டட் லைக்கிங் ரம்யா கிருஷ்ணா. ஆஃப்டர் பிகம் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஐ கோ இன் ஃபார் ரம்யா கிருஷ்ணா லாட். தமிழ் இயக்குனர் யாரையாவது பார்த்து சந்தர்ப்பம் கேட்டீங்களா? இல்லைங்க, நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். பட் முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா கேரக்டர் ஆர்டிஸ்ட் வேணுன்றாங்க. பட் வென் தே கம் நடித்த ஆர்டிஸ்ட் வேணான்றாங்க. அதுதான் இப்போ பெரிய ட்ராபேக்காக போகுது. இல்லை மேடம், நீங்கள் நடிச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நடித்தனால நடித்த ஆர்டிஸ்ட் நீங்கள் நடிக்கிற மாதிரி தெரியும். இதே நியூ ஃபேஸ் பண்ணாங்கனாக்கா ஒரிஜினலாக தெரியும். அதனால வேணாம். இந்த மாதிரி நிறைய ரிஜெக்ட் ஆகிறாங்க. இன்னொன்று என்ன ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் கலராக இருக்கீங்கன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்கங்க. இதெல்லாம் ஒத்துக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு கருப்பு மேக்கப் போட்டு நீங்கள் வந்து நிற்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் மேடம்ன்றாங்க. எங்கள் குணால கமல்ஹாசன் சார் பண்ணலையா கருப்பு மேக்கப்? அதை விடையா சார் நான் கலராக இருக்கேன். கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாங்க. எல்லாமே ஏதாவது ஒரு காரணம். ஆனால் ஒன்று இந்த பேட்டி மூலமாக ஒன்று நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா என்னை பற்றி சில காசிப்ஸ் இருக்குது. நான் கேரவேன் கேட்குறேன்னா, நான் ஹீரோயினாக வந்த காலகட்டங்களில் கேரவேன்ற ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது. ஸோ நாங்களாம் மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்ட ஆர்டிஸ்ட் தான். ஸோ கேரவேன் நான் கேட்டிருப்பேன்னா நீங்கள் சொல்லுங்கள், சான்ஸ் இருக்கா நான் கேரவேன் கேட்க? இதை சொல்லி நிறைய பேர் நான் அவாய்ட் பண்ணுறாங்க சார். அவங்க வந்து அவங்க தனியாக கேரவேன் கேட்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு கூட 3-4 அசிஸ்டன்ஸ் தான். இல்லவே இல்லை சார், ஒரே டச் பர்சன், அவ்வளோதான். ஒரே ஒரு டச் பர்சன். அதுவும் எதுக்கு கொடை பிடிக்க ட்ரெஸ்ஸுங்களை தூக்கிட்டு வரக்குள்ள ஒரு ஆள் தேவை நமக்கு. ஒன்றும் ப்ரொடக்ஷனும் கொஞ்சம் தொல்லைப்படாமல் இருக்கிறதுக்கு சாப்பாடு இவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்கு ஒரே ஒரு அசிஸ்டன்ட் போருமே, 2-3 அசிஸ்டன்ட் இல்லை. இந்த மாதிரி unnecessarily they are putting things on my head. And payment wise I leave it to the company. இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் கேட்குறதே கிடையாது. எனக்கு ஃபிக்ஸட் சேலரியும் கிடையாது. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ மேனேஜர் ஆர் பிஆர்ஓ டு டாக். என்கிட்ட டைரெக்டாக வர்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்குது. என்கிட்டயே பேசலாம், வேணும்னா சம்பளத்தை குறைக்கலாம். ஆனால் நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் எங்கேயோ கேள்விப்பட்டு அவங்க இவ்வளோ கேட்பாங்க அவ்வளோ கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் மலையாளத்தில் அதிகமாக தான் சார் வாங்குவேன். எங்கள் 38 படம் கதாநாயகியாக ஒர்க் பண்ணும்போது அங்கே நிறைய வாங்குறது நியாயம் தானுங்க. ஸோ அங்கேக்கும் இங்கேக்கும் கம்பேர் பண்ணி இங்கே அதை தான் கேட்பேன் அப்படி கிடையாதுங்க. இங்கே பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஐம் சப்போஸ் டு பி ஜஸ்ட் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அங்கே நான் பிஹெச்டி. ஸோ பிஹெச்டி வாங்குற சம்பளம் அங்கே. இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கான சேலரி தான். இப்போ தான் காலேஜ் ஏறி வந்துட்டுருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழில். ஸோ அப்படி இருக்கும்போது காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் சேலரி, இப்போ இல்லை. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.
உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.